சூரியனின் ஆட்சி பெற்ற, அதே போல சந்திரனுக்கு மிகவும் பிடித்த வீடான சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்னென்ன பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ராகு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7வது ராசியில இருக்கும் பொழுது வாழ்க்கை துணை விஷயத்திலையும் கவனம், பேச்சுவார்த்தைகளை எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம், விட்டு கொடுத்து போறது நல்லது. அவங்கள பேச்சுக்கும் மரியாதை கொடுத்து என்னதான் சொல்றாங்கன்றதையும் காது கொடுத்து கேளுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கேது பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நிறைய புரிதல்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள், தனலாபம் அதிகம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த விரயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விநாயகர் பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் ராகு கேதுக்கள் உங்களுக்கு அந்த பய உணர்வு, மற்ற வாழ்க்கை துணை விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வழிபாட்டோட தன லாபங்கள் மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்குது. திட்டமிடல் ரொம்ப அவசியம். திட்டமிட்டு பணத்தை செலவு பண்ணுங்க. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.